ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, உன் விருப்பம் என்று இரண்டை கூறினாய். அதில் ஒன்றை உன் முருகன் நிறைவேற்றி தருகிறேன். தங்கமே, ஏன் இந்த கலக்கம்? ஏன் மனதில் இவ்வளவு குழப்பம்? உன் புத்தியில் ஆயிரம் யோசனைகள், ஆனால் அது நிலையாக இல்லை. நீ இப்போது என்னிடத்தில் எதையும் பேச வேண்டாம். நீ என்னிடம் எதையும் கேட்கவும் வேண்டாம். நான் கூறுவதை மட்டும் கேள். மௌனமாக கேள், நம்பிக்கையோடு கேள். உன் முருகனின் வாக்கு எது? உனக்கானது. உனக்காகவே நான் சொல்லப்படும் வார்த்தை இது. எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த முருகனின் வார்த்தைகளை மட்டும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இரு. அதுவும் இறுதி வரை மறுக்காமல் கேட்டுக்கொண்டே இரு. அப்போதுதான் இந்த முருகன் கூறும் வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு சொந்தமானவை என்பதை நீ உணர முடியும். என் செல்வமே, உன் மனப்போராட்டங்கள் அத்தனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். உன் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த இரைச்சலுக்கு, எரிச்சலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு தருவேன். நிச்சயமாக கிடைக்கும். அந்த இரைச்சலும் அதற்கான எரிச்சலும் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் தீர்வை உன் முருகன் உன்னிடத்தில் நிச்சயமாக தருவேன். நீ வெறுமனே கேட்டுக்கொண்டு மட்டும் இரு. பிறகு நிதானமாக யோசித்து செயல்படு. முழுவதும் கேட்கிறாய தங்கமே? எதையும் தட்டாமல், தவற விடாமல், தாண்டி செல்லாமல் இந்த முருகனின் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால், முருகா உங்கள் பேச்சை கேட்கிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு. முருகா உங்கள் பேச்சை தட்டாது கேட்டுக்கொண்டிருக்கிறேன் முருகா என்று மட்டும் பதிவிடு. தங்கமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ மற்றவர்கள் மீது பாசம் வைத்தே உன்னை இழந்து விட்டாய். உன்னை தொலைத்து விட்டாய். உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டாய். அதனால் தான் என்னவோ இன்று உனக்கு அன்பு காட்டவர்கள் யாருமே உன் பக்கத்தில் இல்லை. நிச்சயமாக ஆதரவு என்று சொல்வதற்கூட ஒரு ஆள் கூட இல்லை. உன் உறவினர்கள் வருவது கூட உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, தெரியாமல் புரியாதது போல் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காகத்தான். நீயோ மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நீயே தவறாக நினைத்து நீயே சத்தமிட்டு கத்திக்கொண்டிருக்கிறாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அது தூக்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னையும் அறியாமல் ஒரு சிலவற்றை நினைத்து நினைத்து உன் கண் கலங்கி கொண்டிருக்கிறது. உன் நிலையை பார்த்தால் எனக்கே துக்கம் அடைக்கிறது. துக்கம் தொண்டையை அடைக்கிறது. இதையெல்லாம் சமாளித்து விடலாம் என்று ஒருமுறை நீ நினைக்கிறாய், மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போயும் விடுகிறாய். நீயாகவே நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது உனக்கு. உண்மைதானே தங்கமே? சாப்பிடுவது கூட இல்லை, பட்டினியாக இருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, நீ செய்யும் இந்த செயல்கள் எல்லாம் உன் முருகனுக்கு பிடிக்காத ஒன்று. நான் சொல்வதை கேட்கிறாய் தானே? கேட்கிறேன் முருகா என்று மட்டும் சொல். கண்ணீரை துடைச்சுக்கோ. உன் மனதை தைரியப்படுத்து. நீ எதற்கும் பாத்திரமானவள் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்கும்போது
எல்லாவற்றிற்கும் நீ எப்படி பொறுப்பானவனாக இருக்க முடியும்? அதிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை மட்டும்தான் நீ பார்க்கணும். ஏன்னா இப்போ நீ மிகவும் மோசமான குழப்பமான மனநிலையில் இருக்கிறாய். எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு திடமான மனநிலை இப்போது உன்னிடத்தில் இல்லை, நிச்சயமாக இல்லை. மிகவும் குழப்பம், மனதை போட்டும் குழப்பம். எது சரி எது தவறு என்பதை கூட உன் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏன் ஆலோசனை செய்யக்கூட மறுக்கிறது. ஒரு நேரம் நீ என்ன செய்கிறாய் என்றால், ஒருவர் சொல்வதை கேட்டு இதுதான் சரி என்கிறாய். ஆனாலும் தங்கமே, வேறு ஒருவர் வேறு கோணத்தில் பேசும்போது இதுதான் சரி என்று அவர் பக்கம் செய்கின்றாய். நீ இப்போது தெளிவாக இல்லை என்றது முடிவாகிவிட்டதா, புரிந்து விட்டதா? நீ தெளிவாக இருக்கிறாயா இல்லையா என்று இப்போது யோசித்துப்பார். எந்த முடிவையும் எந்த தருணத்திலும் எடுக்காதே. அதுவும் முக்கியமாக இந்த தருணத்தில் எடுக்காதே. எத்தனை காலம் எத்தனை முறை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய், ஆனாலும் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கவில்லை. இல்லை, தெளிவு கிடைக்கவில்லைன்னு நீ நினைக்கிறாயா? அதுவா இதுவா, இவ்வாறு செய்து விடலாமா விட்டு விடலாமா என்றெல்லாம் யோசித்து குழம்பித்தான் போகிறாய், குழம்பித்தான் இருக்கிறாய். கொஞ்சம் அமைதியாக இரு. எதையுமே நினைக்காமல் இரு. சொல்வது சுலபம்தான், ஆனால் இருப்பது கஷ்டம்தான். ஆனால் இருந்துதானே ஆகணும். எந்த செயலும் எடுக்காமல், எந்த முயற்சியும் எடுக்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல், எதையும் நினைக்காமல், எந்த முடிவும் எடுக்காமல், செயலால் மட்டுமல்ல, உன் நினைவானாலும் சரி, உன் எண்ணங்களாலும் சரி, நீ வெறுமனே இருக்கணும். நல்லதோ கெட்டதோ அதை பற்றி இப்போது யோசிக்க வேண்டாம். எல்லாவற்றையும் மறந்துவிடு. கவலைகளை மறந்து நிம்மதியாக தூங்கு. நாளை விடியும் பொழுது உனக்கானதாக விடியட்டும். நான் இருக்கிறேன் தங்கமே. உன் முருகன் சொல்வதை நம்பு. உன் முருகன் சொல்வதை நம்பினால் நிச்சயமாக உன் 2 விருப்பங்களில் ஒரு விருப்பத்தை நடக்கச் செய்வேன். யாம் இருக்க பயமேன் தங்கமே. முருகன் சொல்வதை நம்பு. ஓம் முருகா போற்றி போற்றி.